கொடைக்கானல் கிளம்புறோம். இவன் இல்லை யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்செட் ஆனந்த் நேற்று நைட்டு பிளான் பண்ணோம், காலைல கிளம்பிட்டோம். அவினாஷ் யோகோபி டிக்கியில் ஒரு பொருள் இருக்குது, அது சர்ப்ரைஸ். அப்புறம் நான் ரெண்டு கிளம்பியாச்சு, வண்டி ஹைவேல போயிட்டு இருக்கு. ட்ரிப் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நமக்கு. அப்புறம் ஒரு கம்பேரிசன் இருக்கு, ரெட் ப்ளூ அப்புறம் ரெட் புல் ரெண்டு கம்பேரிசன் பிறகு இருக்கு. அது குடிச்சிட்டு ரிவ்யூ சொல்றேன். உங்களுக்கு எதுவும் தெரியலனா கமெண்ட் பண்ணிருங்க. எல்லாம் பீ பெங்கலமா வந்திருக்கான். அப்படி வந்திருக்கான், எந்த ஊருன்னு தெரியல. கிருஷ்ணா இது முயல் வேட்டையாடிட்டு வந்திருக்கு. இந்த முயல் பாம்பு நல்லா தூக்கம் இப்போதான் நினச்சிருக்கான். அவனை அரை தூக்கத்திலே இருக்கான். என்ன வேணும் இருக்கான். மிளகு பால் சாப்பிட்டா வந்து டிகிரி கொடுமா. நல்லா இருக்கும். என்ன டிகிரியா? டெம்பரேச்சர் டிகிரியா? வீட்டு தான் முக்கியம். இந்த ஏட்டு வந்து இறங்கியாச்சு. எங்களை விட்டுட்டு அப்படியே வேகமாக போகிறோம். நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். அவன் எங்களுக்கு முன்னாடி சாப்பிட போகிறான். நிப்பாட்டின உடனே டக்குன்னு வெளியே போகிறான். அப்போ என்ன ரீசனாக இருக்கும்? முயல் வேட்டை சாப்பிட வந்திருக்கோம். A2B எங்கே இந்த லொக்கேஷன்? வாடிப்பட்டி A2Bக்கு வந்திருக்கோம் நாங்கள். சரி வேற வயிறு பசிக்கு நல்லா இருக்கு. இந்த ஏதோ அந்த டவரால தான் குருவி அழிவும்பாங்க. ஆனால் இந்த குருவிலாம் இங்கே தான் வந்து ஈர்த்து வந்து நிற்கிது. இனப்பெருக்கம் செய்தெல்லாம். சஞ்சய், நீ என்ன வாங்கியிருக்கியா? நான் வந்து இடியாப்பம் வாங்கியிருக்கேன். தேங்காய் பால் நல்லா இருக்குது. எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ஸ்வீட்டாக இருக்குது. இவன் வந்து அப்படியே ஆப்போசிட்டு மைசூர் மசாலா தோசை நல்லா மசாலாவாக இருக்குது, காரமாக இருக்குது. அபிக்கு வரண்டி இருக்குது, வரமாட்டிக்கு அபிக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. கடிக்க மாதிரி ட்ரை டு பி மாதிரி கடி எப்படி கத்துவேன். படுக்க போடு. நீ பார்த்தியா ரொம்ப ஃப்ரீஸா? நான் பார்க்கலாம். இப்போ நம்ம சனிக்கிழமை வந்தனால ரூம் எதுவுமே கிடைக்கல. நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரூம் தேடுது. சிரமமாக இருக்குது ரொம்ப. டீப் வேலியில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளத்தாக்கு. அந்த போர்டில் போட்டிருக்குண்ணா. வர வழியில இன்னும் என்ன ஆச்சுன்னா, ஒரு கடையில ஒருத்தன் வேலைக்கு விட்டுட்டு வந்திருந்தான். ஆமா, அவன் இவனை வேலையாவதான். அவன் இந்த பிளாக பார்த்து அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்கன்னு அவன் அதுக்கடுத்து உணர்வான். இல்ல முதல்ல என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆடியன்ஸ்க்கு சொல்லு. என்ன ஆச்சுன்னா, நான் அவனை நம்பி இவனை கூட வந்துட்டேன். அவனை நம்பி இவனை கூட வந்துட்டேன். வந்ததால என்னாச்சு, என்ன கைவிட்டுட்டான். அவன் ஏனே சனிக்கிழமை கூட்டம் மொசன்னு வரும், நீங்க இல்லாம என்னால இந்த கடையை பார்க்க முடியாதுனே அப்படின்ட்டான். நான் இல்லைன்னா பாக்குறதுக்கு தானடா நீயும் சொல்லணும்ல. நீன்னு அது சொன்னல, ஏன்னா என்னால பார்க்க முடியாது. இன்னும் அந்த டாப்புக்கு போகல. அதனால கிளைமேட் இங்கே ஒன்றும் ரொம்ப பிரமாதமாக இல்லை. கொஞ்சம் வெயில் தெரியுது. வெயிலுக்கா நல்லா கூலிங்காக இருக்கு. நல்லா தான் இருக்கு. அந்த காற்றுல ஃபீல் தெரியுது. தான். இன்னும் எனக்கு அந்த மிஸ்டெல்லாம் பார்த்தா சூப்பராகும். எனக்கு வண்டி சரிஞ்சு எடுக்கலாம். சஞ்சய்க்கு மிஸ்ட் பார்க்கணுமா? பைக் இருக்கு. ஆள் எங்கே இருக்காங்க? பைக் ஒன்று ஆளை காணும். இல்லை போயிருப்பான் எப்படியும். கீழே சரியான பண்ணலாம். திருப்பல நம்ம வண்டியில ஏர் பேக் இருக்கு. கொஞ்சம் பழச்சுக்கிடுவோம். எனக்கு அந்த இது மட்டும் வாங்கி தாங்கன்னா யாராச்சும் இந்த இப்படி அமுக்கனா காது தூக்கும்லாம். சரி வாங்கிட்டு வந்து உலக இப்படி தலையில மாத்தி விட்டுருவேன். போயிட்டு என்னென்ன பண்ண போறோம் இன்னைக்கு? சும்மா ஆளுக்கு ஒரு ஆசை. ஹாட் சாக்லேட் சாப்பிடும். ஹாட் சாக்லேட்டா? ஹாட் சாக்லேட்டு எனக்கு. உனக்கு செஞ்சு எனக்கு அந்த மட்டன் பிரியாணி சாப்பிடணும். மட்டன் பிரியாணி அப்படி இந்த மலை மாதிரி குடிச்சிருப்பாங்க. மலை மாதிரி குடிச்சிருப்பாங்க. ஆமா. கொடைக்கானல்ல என்ன ஸ்பெஷல்னு தெரியாது. ஆனந்த் சொன்னா அந்த பிரியாணி மலை மாதிரி குடிச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் எனக்கு ஒரு ஆசை. உங்க ஆசையை சொல்லுங்க. என் ஆசை வந்து நல்லா அந்த இடத்துல ஹாப்பனிங், நல்லா எல்லாரும் எப்படி எல்லாரும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பண்ணணுமா? அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட், ஒரு நல்லா பியூட்டிஃபுல்லா மெமரபிளா இருக்கணும். அன்னைக்கு தேனிக்காரங்க கூட ஆடின மாதிரி, அந்த மாதிரி ஒரு மெமரபிளா. ஃபுட்டோட எனக்கு அந்த கிளைமேட் தான் நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காண்டி தான் வந்தது. ஆனா இவ்வளவு நேரம் கார்ல வந்து என்ன பண்ணியிருந்தானே, எல்லா விண்டோவும் ஏத்தி விட்டுட்டு உள்ள ஏசி போட்டு வந்தானு. ஆனந்த் தான் காரணம் அதுக்கு. அப்ப நம்ம கீழே இருந்தோம், இப்ப மேல இருக்கோம். கீழே அந்த கூலிங் கிடைக்காதனால நம்ம ஏசி போட்டுருந்தாங்க. ஆனந்துக்கு வந்து கீழே வந்து அந்த கூலிங் கிடைக்கலையா, அதனால ஏசி போட்டுருந்தாங்க. கீழே அந்த கூலிங் இல்லாதனால. சஞ்சய், உனக்கு இந்த சன்னியா இருக்கு தெரியுமா? சன்னி நல்லா இருக்குயா. சாண்டி கரெக்டா இருக்கு. எடுத்து
எல்லாம் ஓகே, சன்னி எல்லாமே ஓகே தான். ஆனால் நியூஸில் பனி பொழிகின்னு பார்த்து பனி கட்டி பனிலாம் இருக்க மாதிரி பார்த்துட்டு அந்த எதிர்பார்ப்பில் இருந்துட்டோம். நடந்து வர வெயிலே இதுதான் அழுப்புசாவாக இருக்காங்க. பல கை பார்த்தோம் கேட்ட வேலை அவனுக்கு இப்போ சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ் வந்துட்டோம். வாங்க அந்த வியூ பார்ப்போம். என்னது சில்வர் கேஸ்கேடா என்னது? சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ் வந்துட்டோம். இப்போ நம்ம வெள்ளி நீர்வீழ்ச்சி வந்துட்டோம். சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ் அப்படியே அந்த சின்ன சாரல் துளிகள் வருது அந்த பக்கம் சைடு திரும்பினா. ஆமாம், குற்றாலத்தில் மழை நல்லா குழுன்னு இருக்கு. ஆனா வந்துட்டு இங்க தண்ணி தான் ஆறுது. எல்லாரும் என்ன பண்றாங்க பாரு, எல்லாரும் இது ஒரு ஐகானிக் பிளேஸா எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இங்க. பரவாயில்லையே, கருணேஜா ஐகானிக். கொஞ்சம் க்ரௌடா தான் இருக்கு. இந்த ஒரு வாரத்தையே லாஸ்ட் வர இதுக்கு 500 ரூபா வேற கேமரா எடுக்கிறதுக்கு. நாங்க எங்க பிக்சல்ல எடுத்துட்டு போயிடுவோம். ஒவ்வொரு ஸ்பாட்லயும் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், அடுத்து போவோம். ஏன்னா போக தான் கிளைமேட் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். கொடைக்கானலுக்கு மேலே ஏறுற வழியில் விசிட்டிங் பாயிண்ட்டாக இந்த சில்வர் ஃபால்ஸ் தான் இருக்குது. நாங்களும் அதில் எல்லாரும் கூட ஜாயின் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். நல்லா இருக்குது. நிறைய ஃபோட்டோ பார்ப்பாங்க பாரு, ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. எப்படி இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கணும். இந்த மாதிரி ஃபோட்டோ எவ்வளோ எடுக்குமாண்ணா? நம்ம 200 250 இந்த மாதிரி அபிக்கு கிறுகிறுன்னு வருதுண்ணா, அதனால் ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஸ்டாப் ஆகிட்டா அபி கிறுகிறு. எல்லாரும் வந்தீங்கன்னா அக்கா கடையெல்லாம் வாங்குவாங்க. ஆமாம், அக்கா உங்களுக்காக பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி தருவாங்க. தென்காசி குற்றாலம் எப்போ அங்கே தான் கடை போடுவீங்களா? சொல்லி வந்து அக்கா கிட்ட. உங்கள் பேர் என்னக்கா? என் பேர் ரூபிமா. ரூபி, க்யூட் நேம். ரூபி அக்கான்னு நேராக பேர சொல்லுங்க. அக்கா 50 ரூபா மாங்காய் 10 ரூபாய்க்கு தருவாங்க. சரி, அவங்க சொல்கிற விலைக்கே வாங்கிட்டு போங்க. சப்போர்ட் லோக்கல் பிஸ்னஸ். இப்போ கொஞ்சம் ஜிகி ஜிகின்னு ஏறிட்டாங்க. பார்த்தீங்களா, கலர் டிஃப்ரெண்ட்டே தெரியும். நல்லா இருக்கு பாருங்க, வைப்ரண்ட் ஆகிட்டு அப்படியே ஜிகி ஜிகின்னு ஜிகி ஜிகின்னு ஆகிட்டாங்க. இப்போ பேர் ஏதாவது வியூ காமிச்சிட்டு பேச ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். நீங்கள் அப்படிதானே? காட்டு மாடு இருக்கு. மேங்க எப்படி இருக்கு, கொஞ்சம் மிஸ்ட் தெரியுற மாதிரி காட்டு செஞ்ச அபி. இந்த சிட்டி வியூலாம் பாருங்க. சிட்டி வியூ காட்டு அபி. அவன் கண்ணு குருடாயிட்டு அபிக்கு தெரிய மாட்டேங்க அவனுக்கு. அக்காவோட பேக் வெயிட் கூட நினைக்கிறேன். சரியா போகுது. இப்போ நாங்கள் அதை வந்து அவங்க இப்போ காப்பாற்ற போகிறோம். அக்கா பேக் அப்படின்னு சொல்லி காப்பாற்ற போகிறோம். பேக் கொஞ்சம் சரிஞ்சிருச்சு. அது அங்கே அது அப்படிதான் இருக்கு. அப்படிங்களா? நம்ம எங்கே போகிறோம்னா மண்மனம் ரெஸ்டாரண்ட். அங்கே வந்து பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லி ஆனந்த் கூப்பிட்டு போகிறோம், போய் சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். அதுக்கு முன்னே போகிற வழியில் யாரெல்லாமே மறிச்சு ரூம் கேட்கான். ஏற்றிடுவோம். ஆனால் வேண்டானே, முத்தம் கொடுக்காமல கொடுத்தாங்க. அது எதனால கொடுத்தானா, என்ன உள்ள விட்டான், ஃப்ரீஸால விட்டான். கப்புள்ஸ் போகிறாங்க நிறையா. வீக்கெண்டுக்காக நிறைய பேர் இப்படி போகிறாங்க. இன்னும் 2 வருஷத்துல ஆனந்த் ஒரு கப்புள் தான். எல்லாரும் கப்புள் தான். சஞ்சய் கப்புளிங்கு. இது சும்மா சொன்னேன், கப்புள் ஆயிரும். அபி கப்புள் தான். எங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன் காரை பார்த்தோன்னே. கார் வீடு வேணும், ரூம் வேணுமா, ரூம் வேணும். ஏன்டா மைக்கே இல்லை. அவ்வளோதான். இந்த கார்ல ஒரு நாள் இதை பிரீசானே ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டோம். எல்லாரும் அப்படிதான் பண்ணிருப்போம் நினைக்கிறேன். ஆனால் இது பிரஸ்ஸா போல. ஓகே, ஃபன் ஃபேக்ட். ஃபன் ஃபேக்ட் இல்லை, ரியல் ஃபேக்ட். ஏய், நீ அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சேன்னு சொல்லல. மேக்ஸிமம் நான் பிரீசான்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாரும். பிரஸ்ஸா அது இல்ல, ரெட் புல் மாதிரி. இது ரெட் ப்ளூ, அவ்வளோதான். அந்த மாதிரி அவ்வளோதான். அப்படி இதில் ரைட் போனோம்னா பூம்பாறை, ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பஸ் ஸ்டாண்ட். ஆனந்த் எங்களுக்கு காரில் தூங்க சொல்லிட்டு அவன் ஏதோ தனியாக ரூம் பார்க்க போகிறான் பாருங்க. ரைட் ஓகே. தண்ணி தெரிக்கா லேக் அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்க போகணும். இந்த A to B தான் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஆமாம், 10ஆம் தேதியே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம அங்கே சாப்பிடும்போது நோட்டீஸ் போட்டுருந்தாங்க, அந்த ஆட் பார்த்தோம். அதான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணலாம். உங்களுக்கு பதிவு பண்ணியாச்சு. வந்து கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது உள்ள நல்லா க்ரௌடாக இருக்குது, ஃபுல்லாக ஆக்குபைடாக இருக்கு மாதிரி. அங்கே இப்போ நமக்கு வந்து பானை வச்சுருக்காங்க. இது தண்ணி குடிக்கிறது. ஓகே.
அடிச்சிருக்காங்க அதை கடிச்சு செஞ்சுருக்காங்க. இது கூலிங்காக இருக்குது. ஆனால் இதுக்குள்ள சூடு வெல்லம் ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். சுடு வெல்லம் பாருங்க. இதுதான் சுடு வெல்லம் உள்ள. நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கும்? சிக்கன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டேஸ்ட் எந்த மாதிரி? சாப்பிட்டது இல்லையா? சாப்பிட்டு அது எப்படி பெப்பர் சிக்கன் ஓகே. சிக்கன் உப்பு கறி எப்படி இருக்கும்? அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, அது வந்து கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுதான். சரி அதான்டா. இல்லை முந்திரி இருக்கு. இருக்காதா? பார்த்து போடுங்க. அடிப்பொலி அடிப்பொலி. மட்டன் பிரியாணி எப்படி ஒருத்தா இல்லையான்னு பார்ப்போம். நீ என்னையா சொல்லுதா? கொஞ்சம் அதான் நல்லா இருக்கு. டேஸ்ட் சூப்பராக இருக்கு. மட்டன் வந்து அந்த ரா தருது. மட்டன் கொஞ்சம் ராவாக இருக்குது. பட் பிரியாணி மண்மானங்கிறதால அப்படி ராவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளே ஏற்றுக்கிட்டு சாப்பிடணும். அன்மனத்தை விட வேண்டாம்டா, நான் சொல்லலை. அந்த அக்காவோட கைமணம் நல்லா இருக்குன்னு இவங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். குறைய மாட்டேங்குது. அப்போ மண்மனம் ஓவரால் ரிவ்யூ என்னென்னா, மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இல்லை. சிக்கன் பிரியாணி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. சிக்கன் நல்லா இருந்துருந்துச்சு. மட்டன் கொஞ்சம் ராவாக இருந்துச்சு. வேற பெப்பர் சிக்கன் நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், பார்க்க ரொம்ப மசாலாவாக தெரியல, ஆனாலும் நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவராக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சி இந்த கடையை லைட்டாக ஒரு ஆப்ஷனில் வச்சுட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட வந்துடுங்க. ரொம்பலாம் யோசிக்கணும். சாப்பிட வந்துடுங்க. நல்லாயிருக்கு. அவ்வளோதான். இது அப்படியே கோக்கர்ஸ் ஒர்க். இங்கே அப்படியே நல்லா மிஸ்ட்டு தெரியுதா? இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கும். கோக்கர்ஸ் நான் மேலே போர்டு தான் ஃபோக்கஸ் பண்ணேன், ஆனால் வீடியோவில் வேறு ஏதோ கவர் ஆயிருக்கு. இது ஆக்சுவலாக 7300 ஃபீட்டில் மேலே இருக்கான் கீழேருந்து. ஸோ எப்போவுமே மிஸ்ட் இருக்குன்னு சொல்லுவார் நம்ம ஒன்று. மேலே செம்மையாக இருக்குது. இது என்ன பூசுன்னு தெரில. ஓகே, ரூம் போய் பார்ப்போம் சார். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபயர் கேம்ப் ரூம்குள்ளே என்டர் ஆகுதும். ஸ்மெல் ஏதோ புது ஃபர்னிச்சர் ஸ்மெல் மாதிரி நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்குது. இப்போ மோடிஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே தான் பியூர் சாக்லேட் கிடைக்கும்னாங்க. அது போக வேறு என்ன ட்ரை பண்ண போகிறானது? இந்த சாக்லேட்டில் தான் மைதாலாம் கலக்காம நேச்சுரலாக இருக்குமா. அப்படி யார் சொன்னா? ஒரு அண்ணன் சொன்னார். இங்கே வந்து பியூராக இருக்குமா சாக்லேட்டு. கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் வந்துட்டு ஒர்த்தாக இருக்குமா. இன்டீரியர் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஊட்டியில் தான் எனக்கு தெரியும், இங்கே இப்போ தான் நினைக்கிறேன். இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது. அஞ்சே பக்காவாக இருக்கலாம். பக்காவாக இருக்குது. ட்ரிபிள் சாக்லேட் கெனாச் கெட்டுவோ ஏதோ ஒன்று. இது ஹாட் சாக்லேட். அப்படிங்க வயசு செஞ்சு செல்ஃப் சர்வீஸ் தான் இங்கே. இது ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஹாட் சாக்லேட் ட்ரை பண்ணுறேன். நல்லா ரிச்சாக இருக்குது. இவங்களோட இது எப்படி இருக்கானது? பக்காவா இருக்கு. இது வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் சாக்லேட்டே இல்லைன்ற மாதிரி இருக்கு. உண்மையில அப்படிதாங்க இருக்கு. அப்படியே நல்லா குண்டாவா இருக்கு. பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்கு. ஒருத்து அந்த ரியல் சாக்லேட் டேஸ்ட் இது. கொடைக்கானல் லேக்கை இப்போ அப்படியே நாங்கள் ஒரு ரவுண்டு காரில் சுற்றிக்கிட்டு இருக்கோம், அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னு. போட்டிங்லாம் உண்டு, ஆனால் போட்டிங் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. போட்டிங்கோட சைக்கிளிங் தான் நல்லா இருக்கு. சைக்கிளிங் தான் நல்லா இருக்கு. சைக்கிளிங் வடக்கி இவங்க ஏதாவது கேஸில் தான் விட்ட போவாங்க இன்னைக்கு சுற்றி பார்க்கறல. இவங்க இல்லை, நாங்கள் லக்கின்னா அது நம்ம ஆந்திரா போயிட்டு வந்தோம்னா அதே மாதிரி இருக்காதுன்னு சொன்னேன். நம்ம ஐயோ வெக்கப்பட்டாங்க அந்த அக்கா. எங்க உள்ள ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. எல்லாருமே கிளம்புறாங்க. எவ்வளவு அழகா எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. கியூட் நம்ம போடுவோம். ஐயோ ரெக்கார்ட் ஆன்சர் தெரியல. நைஸ்டா கியூட். ரொம்ப நேரமா நிக்கி. நோ ஹாய் மாசா இருக்கான அவன் சிரிப்பை பாரு. என்னெல்லாம் போய் எடுக்கானடா அப்படின்னு பாக்க. நல்லா இருக்காங்க.
ப்ரோ ஸ்டைலா இருக்கு ப்ரோ. பிள்ளை என்ன சிரமப்படுதா? கைஸ் இப்போ சைக்கிளிங் எடுத்து சைக்கிளிங் போயிட்டு இருக்கோம். ரொம்ப இழைக்குது. ஐயோ இந்த அக்கா பார்க்க மாட்டாங்க. ஓகே அந்த ரியாக்ஷன் தெரிஞ்சானு தெரில. ஓகே நம்ம கூலாக போயிடுவோம். காரில் இருக்க வர கிளைமேட் கூல் தெரியல. கூலாக இருந்தது தெரில. இப்போ மூக்கெல்லாம் நல்லா ஜுர்ன்னு இருக்கு. கிளைமேட் செமையாக இருக்குது. அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. ஃபுல்லாக அங்கே லேக் ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிருக்கு. டவுன் ஓகே. நோ ஸ்டெப்ஸ். மேல என்ன பண்ணிட்டாரா? நோ ஸ்டெப்ஸ் மேன். இறங்கி தூக்கு. ஓ இறங்கிட்டு அப்படி தவணும்னா வண்டிக்கு ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். எல்லாம் ரெண்டு ரெண்டா கிடக்கும். ஐயோ 4 வண்டி கொண்டு போனீங்க, வருமா 5 வண்டி இருக்குமா? வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? That man told me to get down in Tamil. கிட்டத்தட்ட தமிழ்ல சொன்னா கீழே இறங்குன்னு சொல்லிட்டான். என்ன பண்றது, இறங்கிட்டேன். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர். வாங்க ரவுண்ட் அடிப்போம். இவன் தான் மேலே ஏறுன்னா டயர் வாப்ளிங் போடுதாம். கைஸ் இப்போ நாங்கள் சைக்கிளில் க்ளோஸ் கால் பண்ணுறோம். ஓகே பிகாஸ் வரேன். அவினாஷ் நிறைய வண்டி இருக்கு. டிராஃபிக் ஆயிடுச்சு. ஸோ மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகுது. எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரியல. மூச்சு வேறு ரொம்ப வாங்குது. இவ்வளோ நேரம் கார்க்கில் இருந்தோம். ஸோ தெரியல, நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இவ்வளோ ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் நம்ம பாடிக்கு நாங்களே கொடுத்தப்புறம் எங்களாலே தாங்கிக்க முடியல. இன்னைக்கு லெக் ஒர்க் அவுட் போட்டுருக்கோம். ஒரு 10 செகண்ட்ல அப்படியே மிஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆயிட்டு. இல்லை அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அப்படிங்க அபி மட்டும் பிஸியாக இருக்கான். மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ சைக்கிளிங் பண்ணிட்டு இருந்தோம். சைக்கிளிங் தவிச்சு கரெக்டாக டைமிங் முடிஞ்சு. ஓகே இதுக்கு அடுத்து எங்கே போகிறோம் பாருங்க, வீடியோ பார்த்து தெரியும். வேண்டாம், வீடியோலாம் பார்க்கணும். அடுத்து அப்படி இது பண்ணிடுறோம். அவ்வளோதான். இன்னையோட டே 1 முடியல. சைக்கிளிங் முடிச்சுட்டு அப்படியே இந்த லேக்கை சுற்றி வந்துட்டு இருக்கோம். செமையாக இருக்கு. போயிட்டு இருக்கோம். ஏன் மூஞ்சல் அப்படி பனித்துளி அப்படி படுறது தெரியுது. அந்த ஃபீல் ரியலிஸ்டிக்காக தெரியுது. இதில் பார்க்கல யாரும் ஏதோ சொல்லுதாரு இந்த மாதிரி. ஷால் அந்த அம்மாவுக்கு தொங்குது. அந்த பிள்ளைக்கு ஷால் அந்த பிள்ளைக்கு தொங்குது. ஸோ அதை சொல்கிறாங்க. ஹியூமனிட்டிங்க அதெல்லாம். டாடா போட்டா. ஆமா எவரா இப்ப நீ பாக்கலையா? அப்படியே பியூர் பிளிஸ் அப்படி இருக்கு. எங்க வர போட்டு அந்த லெஃப்ட் வா. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா இருக்கு. போட்டு கொஞ்சம் லெஃப்ட் இடம் இருக்கு. போட்டு அடிச்சு விட்டு அப்புறம் அடிச்சுட்டு தூக்கிட்டாப்ல. மாப்பிள்ள பவர் மோட் ஆக்டிவேட்டட். நல்ல கிளைமேட். அப்புறம் பிரேக் பிடிக்கலாமா, வலிக்கிட்டுமா சரிக்கிட்டே போகுது அப்படிமா. பலூன்ஸ் இந்த லேக் ரோட்ல கொஞ்சம் போலீஸ் வர மாட்டேங்காங்க. 3வது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நிப்பார்லாப்ல இல்ல, அது அந்த மெயின்ல தான் இருந்தாரு. 3வது ரவுண்ட் போயிட்டு இருக்கோம். கான்ஃபிடென்ட்டா எல்லாரையும் கலாய்ச்சிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம வெள்ளை ட்ரெஸ் அப்படின்னு கத்த சொல்லுதான் எங்க ஆனந்து. நானா கத்தல, இவனை கத்த சொல்லிதான் வாய்ஸ் வருது. அது சண்டை போடாதீங்க. என்னப்பா மோடிசா உள்ள ஊருக்குள்ள சுத்தி பார்க்க போறோம். ஆமா, காரை சேஃபா ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு இந்த லோக்கல் ஷாப்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அந்த தெருக்குள்ள எல்லாம் போய் அபி பூ வாங்கணும்னு சொன்னா அது வாங்கிட்டு போனா மல்லி போன் வருது. ஐயோ பாய்ஸ், இப்போ இங்க எதுக்கு வந்தோம்னு தெரியல. வந்தோம் ஆனா ஒண்ணும் இல்ல. வெளியே நல்லா வேண்டாம், வெளியே போய் நம்ம கிளைமேட்டையும் கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவோம். வாங்க மக்களோட போய் நம்ம மிங்கிள் ஆகும். மக்களோட போய் உறவாடுவோம். உறவாடுவோம்னா தப்போம். பீப்பிள்ஸோட போய் மக்களா கலந்துரும். போய் மிங்கிள் ஆக போறோம். ரைஸ் புகை தான் செக் பண்ணலாம்.
அந்த உமன்ஸ் சொசைட்டி அந்த இது மாதிரி வந்துச்சான்னு தெரில. பாருங்க அவ்வளோ புகை வாயிலிருந்து வருது. செமையாக இருக்குது. ஆட்டத்தை வரல இந்த ஸ்ட்ரீட்டில் இது வாங்கணும், ஃப்ரிட்ஜ் மேக்னெட். டாமினோஸ் போனோம், அங்கே செட் ஆகலை, எதுவுமே எல்லாம் காலி ஆகிட்டுட்டாங்க. இப்போது ஹில் டாப் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டை தின் கிரஸ்ட் பீஸா சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். இங்கே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபீட்பேக் எழுதியாச்சு. அவ்வளோ நம்பிக்கை அந்த மேலே. அதுக்கு முன்னாடி வேறு எதாவது ஒன்று எழுதிட்டு கூட்டியிருக்காங்க. இந்த பயிலுவோ கண்டுபிடிங்க. கிட்ட போய் காட்டமாட்டேன், ரொம்ப ஒரு மணி இருக்கும். 200 போட்டு காய்ஸ் நம்ம இப்போ இதை போய் பின் பண்ணிட்டு வந்துடுவோம். கோடை டைரிஸ் மெமரபுளாக இருக்கும். போட்டு பீஸா வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பசியில் வீடியோ ஆன் பண்ணதுக்குள்ளே நல்லாயிருக்கு. நல்லா க்ரஸ்ட் தின் க்ரஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. மைக் இருக்குது ஆனால் விட்டு வருது. சுட சுட நல்லா இருக்கு. எப்படி முடியும் கிளிப்பு போட்டுருக்காண்டி அடிப்போம். எவ்வளோ சொன்னதா சுற்றி முற்றி மறுபடியும் மோடிஸ்கே வந்துட்டோம். ஒரு ஸ்ட்ராங்காக ஃபில்டர் காஃபி மற்றும் சாக்லேட் சீஸ் கேக். எப்படி இருக்கானது? நீங்கள் தான் ட்ரை பண்ணீங்க. சாப்பிட்டு பார்ப்போம். ஏற்கனவே ஒரு பீஸ் சாப்பிட்டான். சாப்பிடவே இல்லைங்க. சாப்பிட்டேன். பொய். ஃபில்டர் காஃபி வந்து எனக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் தருது. ஆமாம் இல்லை ஆவரேஜில் நார்மல். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன மைக்கா நல்லா இருக்கா? சீஸ் நல்லா இருக்கு. அது மாதிரி தானே இருக்கு. நான் ஐஸ் இந்த சாக்லேட்டோட அதை சேர்க்கும்போது எனக்கு பிடிக்கல. ஒரு டைம் வந்தால் ஒன்று தான் ட்ரை பண்ண முடியுது. ஆனால் மோடிஸில் ட்ரை பண்ணதுக்கு நிறையா இருக்குது, நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அது 30 வெரைட்டியாக இருக்கும் எனக்கு கண்டிப்பாக. இப்போ எங்களால் 2 தான் ட்ரை பண்ண முடிஞ்சு. ரெண்டுமே குத்தாக இருக்குது. 2-3 ட்ரை பண்ணுவோம். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நிறையா இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா லேக் வியூ. இது சூப்பராக இருந்துச்சு. இது இந்த கிளாஸ்க்கு ஒழுங்காக தெரியுதான்னு தெரில, கிளார் அடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வியூக்குள்ளே போவோம். இது ஃபுல்லாக அப்படியே லேக், அந்த பார்டர் தெரியுதுல, தண்ணி இருக்கிறதெல்லாம் சூப்பராக இருக்குது. இது லேக்கு. இது அந்த புதுசாக திறந்த A2B, அது கீழே உள்ள ஸ்ட்ரீட்டுக்குள்ள தான் அப்போ போனோம். நைஸ் லொக்கேஷன், பார்க்கிங் பிளேஸோட சூப்பராக இருக்குது. கொடைக்கானல் விழாவில் மோடிஸ்க்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஊட்டியோட கடை. ஊட்டியில் உள்ள கடை. ரைட்டு, நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ கார் பார்க்கிங் வந்து எப்படி கொஞ்சம் ஒதுக்கி தான் விட வேண்டியிருக்கு. விட்டுட்டு ரூம் வெளியே இருந்து பார்க்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இல்லை, உள்ளே அந்த இன்டீரியர்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரூமோட ரெண்ட் 5000க்கு ஒர்த்தா என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். 8 பேர்கிட்ட போகலாம். 8 பேர்கிட்ட இருக்கலாம். ஃபுல்லாகவே எங்களுக்கு தந்துட்டாங்க. இப்போ 4 பேர் தான் இருக்கும். ஸோ பேராக வந்தால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும் 4 பேரும்.